எனக்கு உடம்பு பிறந்த அண்ணனு யாருமே இல்லையா? இம்பிட்டு தொலைவுல கடவுளா பார்த்து உங்களை அனுப்பியிருக்காக. எனக்கும் உன்னை பார்த்ததும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே தோணுச்சுமா. இங்க பாரு, இந்த அண்ணன் கிட்ட எதுவா இருந்தாலும் நீ தைரியமா கேட்கலாம், சரியா? நான் என்னத்தனே கேட்க போறேன்? அவங்க எப்ப பார்த்தாலும் சுடுசுடுனே இருக்காக. அவங்க கூடவே இருந்து ஒத்தாசையா தொழிலை நல்லபடியா நடத்தி கொண்டாந்துருங்க, அது போதும். நான் பாத்துக்கிறேமா. என்னடா உன் தங்கச்சி என்ன சொல்ற? டேய், அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. ஃபைல் எடுத்துட்டியா? கிளம்பலாமா? சரி வா, வரேன் தங்கச்சி. வந்துட்டு ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம போறியா? அடுத்த தடவை குடிச்சிட்டு போகணும், சரியா? சரிம்மா, நாங்க வரோம். வாடா. வா. அண்ணி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா அண்ணி? ஊடான வீட்ல பொம்பளை பிள்ளைங்க ஓஞ்சி கிடக்க கூடாது. என்ன மாச்சு ஜோலிய பாத்துட்டே கிடக்கணும். அப்பதான் புள்ள ஊடு நல்லா இருக்கேன்னு சொல்லுத கேட்காம. உங்களை மாதிரி யாராலையும் வேலை பார்க்க முடியாது அண்ணி. நீங்க இங்க பாரு புள்ள, என்ன பார்த்து ஊட எப்படி வச்சுக்கணும்னு கத்துக்கோ. சரி சரி சரி, நான் ட்ரை பண்றேன். வச்சிருக்கேன், வைக்கிறேன். இந்தா இந்த இதே வை. கொடுங்க அண்ணி. இங்க பாருங்க, நான் ஒண்ணு கேட்பேன். பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லணும், சரியா? என்ன புள்ள பொடி வச்சு பேசுத? நான் என்னத்துக்கு உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? அண்ணி, நிஜமாவே உங்க செயின் தொலைஞ்சு போச்சா, இல்ல யாராவது கேட்டாங்கன்னு கழட்டி கொடுத்துட்டீங்களா? இப்ப என்னத்துக்கு போல திரும்ப திரும்ப அதையே பேசுத? வேற ஜோலி இல்லையா உனக்கு? நீங்க தான் யார் என்ன கேட்டாலும் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்களே, அதான் யாராவது உங்களை ஏமாத்தி வாங்கிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். இப்ப என்ன போல, என்னைய பார்த்தா உனக்கு கோட்டிக்காரி மாதிரி தெரியுதா? அப்படி யாரு என்னை ஏமாத்த முடியும்? உங்க வெகுளித்தனத்தை யூஸ் பண்ணி யாராச்சும் பாவமா கேட்டிருப்பாங்க, நீங்களும் நம்பி கொடுத்திருப்பீங்க. பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல புள்ள. அன்னைக்கு ஏதோ அவுத்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் எங்கேயோ மறந்து வச்சுப்பட்டேன். அது எதுக்கு மாத்தி மாத்தி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிய? வேற யாரு கேட்டா? மதனி கேட்டாக. நான் தொலைச்சு புட்டேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வாங்கிட்டு போய் பத்திரமா பேங்க்ல வச்சுட்டாங்க. யாரு? அக்காவா? அக்கா உங்க நகைய வாங்கிட்டு போய் பேங்க்ல வச்சிருக்காளா? என்ன அண்ணி சொல்றீங்க? ஆமா புள்ள, அது எதுவும் சொல்லுவாங்களே, பேங்க்ல பூட்டு போட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, பேரு லாக்கர்ல வைக்கிறேன்னு சொன்னாலா? அதே லாக்கர்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பொட்டியில வச்சு பூட்டி என்கிட்ட சாவிய கூட கொடுத்திருக்காங்க. நான் அதை முந்தானில முடிச்சு வச்சிருக்கேன் பாரு. இது ஏதோ திண்டுக்கல் பூட்டு கீ இல்ல? இத லாக்கர் கீன்னு அக்கா சொன்னாலா? ஆமா, அப்படி சொல்லிதான் கொடுத்தாங்க. அதான் நான் பத்திரமா வச்சிருக்கேன். சரி இருங்க, நான் அவகிட்டயே போய் கேக்குறேன். இது லாக்கர் சாவியான்னு என்கிட்ட சொல்லட்டும், நான் பேசிக்கிறேன். ஏய் புள்ள புள்ள, என்ன புள்ள இப்ப நீ எதுக்கு இம்பிட்ட கோவப்படுத? அவங்க என்ன பொய்யா சொல்ல போறாங்க? நான் சங்கிலி சரப்புலின்னு நிறைய கொடுத்து விட்டோம்ல, அதையெல்லாம் பெரிய பொட்டியில வச்சு பூட்டி இந்த சாவிய கொடுத்திருப்பாங்க. ஐயோ அண்ணி, ஏன் அண்ணி இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்க? அக்காவை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. நல்லவ மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்திருவா. இப்ப கூட உங்களை ஏமாத்திதான் அண்ணி இருக்கா. ஷோ, என்ன புள்ள, உடம்பு பிறந்தவங்க மேல உனக்கு நல்ல நினைப்பே இல்லையா? சரி இங்க பாரு, நான் உனக்கு கேக்குத, நீ எனக்கு கெடுதல் பண்ணுவியா? நான் ஏன் அண்ணி உங்களுக்கு கெடுதல் செய்ய போறேன்? அதேதான் புள்ள, மதனி எனக்கு எதுக்கு கெடுதல் செய்ய போறாங்க, நீயே சொல்லு. ஐயோ அண்ணி, உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. நான் இப்பவே அப்பா அம்மா கிட்ட சொல்றேன், இல்லன்னா அக்கா உங்களை ஒரு வழி பண்ணிடுவா. நான் சொல்றேன். இங்க பாரு புள்ள, சும்மாவே நான் பணத்தை கொடுத்துட்டேன், நகையை கொடுத்துட்டேன்னு எல்லாரும் என்கிட்ட மல்லுக்கு நிக்காக. நீ வேற எரியிற தீயில எண்ணெய ஊத்துன, என் ஜோலி அம்பிட்டுதேன். அண்ணி, அக்கா உங்ககிட்ட போய் சொல்லிருக்கா அண்ணி? இங்க பாரு புள்ள, நான் சொல்லுதேன்ல, மதனி அப்படி செய்ய மாட்டாங்க. நீ இத பத்தி 6 கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ஐயோ அண்ணி, இங்க பாரு, சொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ணு. போங்க அண்ணி. என்ன அண்ணி பேசுறீங்க?
வீட்ல யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட நகைய வாங்கிட்டு போயிருக்கா. அவளை போய் நம்புறீங்க? ஒரு சாதாரண பூட்டு சாவி கொடுத்து உங்களை ஏமாத்திருக்கா அண்ணி.